ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் ப்ராப்பர், அப்பர், லோவர் இப்படின்ற 3 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போகிறோம். இது எல்லாமே டெக்ஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ். இப்போது நம்ம ஸ்க்ரீனில் ஒரு சாம்பிள் டேட்டா செட் இருக்குது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கு தெளிவாகவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், பேரில் ஒன்று ஸ்மால் லெட்டரில் இருக்குது, ஒன்று கேபிட்டல் லெட்டரில் இருக்குது, ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் இல்லை, இங்கே டிஎன் அதெல்லாம் ஸ்மாலில் கேபிட்டலில் மாறி மாறி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் இந்த ஸ்மால் கேபிட்டல் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்னா இந்த அப்பர், லோவர் அண்ட் ப்ராப்பர் அப்படின்ற 3 ஃபங்க்ஷன்ஸ். இதில் நம்ம ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்துடலாம். ப்ராப்பர்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் சும்மா ப்ராப்பர்னு டைப் பண்ணலாம், இங்கே இருக்கும் உங்களுக்கு PROPER. இது நார்மலாக சென்டென்ஸ் கேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் பண்ணிவிடும், மற்றதெல்லாம் ஸ்மால் பண்ணிவிடும். இப்போ ப்ராப்பர்ன்ற ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே A2ல கார்த்திக் சுப்ராஜ் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜில் ஃபஸ்ட்டு 2 லெட்டர் கேயும் எஸ்ஸும் மட்டும் கேபிட்டல் ஆகிடுச்சு, மற்றதெல்லாம் ஸ்மால்லேயே இருக்குது. இது இப்படியே நம்ம 2வது ரோக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா பிரியா முருகனில் பிரியாவில் P மட்டும்தான் கேபிட்டல், மற்றதெல்லாம் ஸ்மால் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணும், மற்றதெல்லாம் ஸ்மால் ஆகிடும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல்ரெடி என்ன இருக்கோ அது. 2வது அப்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன். இது மேஜராக எப்படி யூஸ் ஆகும்னா, இந்த மாதிரி இந்த பேன் நம்பரு, இந்த வெஹிக்கிள் நம்பர், இதெல்லாம் எல்லாமே கேபிட்டலில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் அப்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன். அப்பர்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம டைப் பண்ணிவிட்டு நமக்கு எது வேணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் தட்டணும்னா அந்த செல்லில் இருக்க எல்லா லெட்டர்ஸுமே அப்பர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா TNAB 4 வேர்ட்ஸ் இருக்குங்களா, அந்த 4 வார்த்தையுமே கேபிட்டல் ஆகிடுச்சு. சேம் இங்கேயும் ஆல்ரெடி கேபிட்டல் இருந்துச்சுன்னா எதுவும் பண்ணாது, ஸ்மாலில் இருக்கிறத கேபிட்டல் ஆக்கிடும். இதுக்கேற்ற மாதிரி லோவர் அப்படின்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்பர் கேபிட்டல் ஆக்குது இல்லைங்களா, லோவர் ஸ்மால் ஆக்கிடும். இது எப்போ யூஸ் ஆகும்னா இமெயில் ஐடி அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஏன்னா இமெயில் ஐடி யூஸ்வலாக எல்லாம் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும். நம்ம கேபிட்டலில் டைப் பண்ணாலும் இட் டசன்ட் மேட்டர், பட் லோவரில் தான் ஐடியலி இருக்கும். அதனால் லோவர்ன்றதை ட்ரை பண்ணால் இங்கே கேஎஸ் இந்த காம் அதோட கேபிட்டல் எல்லாம் தூக்கிட்டு இது நார்மலாக ஸ்மால் லெட்டரில் உங்களுக்கு நீட்டாக கொடுத்துரும். ஸோ இந்த ப்ராப்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன் சென்டென்ஸ் கேஸ், ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டல் பண்ணும், மற்றதெல்லாம் ஸ்மாலாக வச்சுக்கும். அப்பர்ன்றது எல்லாத்தையுமே கேபிட்டல் ஆக்கிடும், லோவர்ன்றது எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டர் ஆக்கிடும். இந்த 3 ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி ரேண்டமாக அப்பராக லோவராக இருக்க டெக்ஸ்ட்டை க்ளீனாக நார்மலாக ஆன ஃபார்மேட்டுக்கு நம்மளால் மாற்ற முடியும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.